என் பேர் பாலசுப்ரமணியன். நான் வந்து வேட்டைக்காரம்புலேருந்து வரேன். எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு பொள்ளாச்சியில் வச்சுருந்தாரு. நானும் ஆவலோட வந்து என்னுடைய ஒரு மனுவாக கொண்டு வந்தேன். அந்த மனு என்ன எழுதியதுன்னா, இந்தியா முழுவதும் கல் இறக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தடை செஞ்சுருக்கிறாங்க. அதனால இந்த கல்லை நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து நீங்கள் வந்து தென்னையிலேருந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் என்னங்கிறாருன்னா, எங்களை எல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் மனுவை மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. ஐயா, நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி காலத்திலேயே நீங்கள் வந்துட்டு தென்னையிலேருந்து கல்ல இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, இன்னும் கொடுக்காம, இன்னும் வாக்குறுதி கொடுக்காம இருந்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாலாயிருமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசக்கு விடாம அந்த அதில் உள்ளவங்களாம் என்னை கையை பிடிச்சி வெளிநடப்பு செஞ்சாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அந்த விவசாயிகளுக்கு கல்லை இறக்கி அந்த மாநில அரசு வந்து பிரிட்டன் முதல் கொண்டு போகிறாங்க. பிரிட்டனில் வந்து அந்த தென்னங்கல்லை வந்து விற்கிறதுக்குள்ள இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து என் விசக்கல்லுன்னு சொல்லி வழக்கு போட்டு என் மேலே 40க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெடியால் 10 மணிக்கு போனால் சாயங்காலம் தான் விட்றாங்க. கேட்டால் நீ வந்து விசக்கல் வித்தியா சாராயம் வித்தியான்னு கேட்குறாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மாதிரி எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டு இருக்குன்னு. அதனால என்ற மாடு கண்ணையெல்லாம் வித்துப்போட்டேன். நான் வித்துப்பாடு விவசாய பூமி வித்துப்பாடு கேரளா போகலான்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. அமைச்சர் முத்துசாமி கிட்ட குறுக்காட்டி கொடுத்தாச்சு. அமைச்சர் முத்துசாமி என்னங்கிறார், நான் என்னப்பா பண்ணுறது, சிஎம் கையில் இருக்குதுங்கிறார். இப்படியே சொன்னாங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே பாலாயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் தமிழ்நாடே வேண்டாம், நாசமாக போங்கன்ட்டு நாங்கள் கேரளாவுக்கு போகலாம்ட்டு அங்கே விவசாய பூமியெல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் பூமி விற்க விட மாட்டேன். ஆமாம், எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து சமன் வருது, நீ விவசாய கடன் கட்டணுன்ற பூமி ஏலத்துக்கு கொண்டு வரோம்னு. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நகை கடை, எங்களுக்கு விவசாயமே வேண்டாம், நாங்கள் கேரளாவில் போய் இதை லாட்ரி சீட்டாவது விற்று பொழைச்சிக்கலாம்னு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறேன். எதுக்குமே இந்த அரசாங்கம் வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாலாக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அணில் குடிக்குதுங்க. இந்த தென்னம்பால் வந்து வெடியால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாவத்துக்கு போய் அணில் குடிக்குது. அந்த அணில் குடிக்கிற தென்னம்பாலை வந்துட்டு இங்கே விசக்கல்னு சொல்லி வழக்கு போட்டு எங்களுக்கு விவசாயமே வேண்டாங்க, நாங்கள் போய் பிச்சை எடுத்தாவது கேரளாவில் வாழ்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நானும் விவசாயி தானே, விவசாயோட கஷ்டம் தெரியும்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஏங்க நீங்க 4 வருஷமா 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சு நீரா பணத்துக்கு அனுமதி கொடுத்துக்கிற ஒரே மரத்தில் வர்ற எப்படிங்க நீராவா வரும், தென்னம்பாலா வரும், கல்லா வரும்? நீங்களே நீங்க வெடியால் ஆக்கின சோறு சாயங்காலம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருங்க. மனாவே சாப்பிட்டீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்குள்ள பவர் வருங்க. அதுக்காக நீங்க தென்னை அரிசி சாப்பிடாம விட்டுருவீங்களா? நீங்க சாப்பாடு சாப்பிடாம விட்டுருவீங்களா? அறிவில்லாத ஆட்சி செய்யறானுங்க. தமிழ்நாட்டிலேயே அறிவில்லாத ஆட்சி செய்யறானுங்க. தனிப்பட்ட பிரச்சனை என்னங்க? நீ 4.5 வருஷத்துல உன்னால சாதிக்க முடியல. நீ 4.5 வருஷத்துல கல்லுக்கு அனுமதிச்சிருக்கலாமல்ல. அது நீராமானத்துல மட்டும் சத்து இருக்குது, கல்லுங்கிற சத்து இல்லை, 17 சத்து இல்லையா? அறிவில்லாத ஆட்சிங்க. கேரளாவில் அழகாக அறிவான ஆட்சி செய்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவிலேருந்து பிரிட்டனுக்கு கல் போதுங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்குள்ள விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ அந்த அரசு ஊக்குவிக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து அரசாங்கங்களே சரியில்லை. அண்ணாமலை ஒருத்தர் தான் தட்டி காட்டார், அவரையும் மண்டையில் அடித்து உட்கார வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்துட்டு நாட்டை நாசமாக போகிறார். இவரும் வாழ மாட்டார், விவசாயிகளையும் வாழ விட மாட்டார். அதனால தான் நான் அந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வந்துட்டேன். நான் வெடியால் 8 மணிக்கு வந்து 1 மணி வரைக்கும் மனு கொடுக்கவா வந்தேன். நானும் 4 வார்த்தை கேட்கலாம்னு தானே வந்தேன்.